ரோட்டரி சங்கம் உலக நம்ம ஒரு 200 நாடுகள் மேல ரோட்டரி சங்கங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு நல்ல நோக்கத்தோட இருக்கணுமே சொல்லிட்டு போதை இல்லா சென்னை உருவாக்குவோம் அப்படின்ட்டு இந்த காலேஜ் நிறைய நண்பர்களும் குயின் மேரிஸ் கல்லூரி அவங்க ஒத்துழைப்பினால இங்க லேடி வெலிங்டன் ஸ்கூல்ல இருந்து ஒரு பீஸ் வாக் அப்படின்ட்டு அமைதியாக இங்க இருந்து குயின் மேரிஸ் காலேஜ் வரைக்கும் நடந்து போறோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸுங்க அவங்களும் ஒரு அவேர்னஸ், ஒரு ட்ரக்ஸ் இல்லாமல் ஒரு சென்னை உருவாக்கினா நல்லா இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு. அதனால நம்மளோட டெபுட்டி கமிஷனர் டாக்டர் விஜயகுமார் சார் ஐபிஎஸ் அவரும் வந்திருக்கிறாரு. நம்ம குயின் மேரிஸ் பிரின்சிபல் அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அது மாதிரி ரோட்டரி மக்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாரும் ஒன்றா இந்த ஒரு நோக்கத்தோட இருந்தாருன்னா நம்ம கொஞ்ச நாள்ல நம்ம உண்மையிலே நம்ம ஒரு நல்ல ஒரு சென்னை இந்த இளைஞர்களுக்கு இந்த போதை அடிமை இல்லாம உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இன்னைக்கு நம்ம எல்லாரும் கூடி இருக்கிறோம். நன்றி. கிரேட்டர் சென்னை போலீஸ் பொறுத்தவரை போலீஸ் செலவில் போதைப் பொருட்கள் இல்லா மாண்புமிகு முதல்வரும் சொல்லியிருக்கிறாங்க. போதைப் பொருட்கள் இல்லா தமிழகம் உருவாக்குவதற்கு வி பார்ட்னர் அண்ட் கொலாபரேட் வித் ஆல் ஏஜென்சிஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்ஜிஓ, சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் எல்லாம். அதே போல் குயின் மேரிஸ் காலேஜில் ரோட்டரி கிளப்ல இன்னைக்கு ஒரு வாக்கத்தான் நடத்துகிறாங்க. போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாடு உருவாக்குவதற்காக அவேர்னஸ் ப்ரோக்ராம்காக போலீஸ் கொலாபரேட் பண்ணுறோம், பார்ட்னர்ஷிப் பண்ணுறோம் இருக்கிறது. அண்ட் ஒரு போதைப் பொருட்கள் இல்லா சமுதாயம் உருவாக்குவதற்கு எல்லா ஆஸ்பெக்ட்லையும் உதவிகள், எல்லா ஆஸ்பெக்ட்லையும் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருது. அதோட ஒரு முயற்சி தான் இது. தேங்க்யூ. தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் போதைப் பொருள் அதிகம் இதுல நோ கொஸ்டின்ஸ், நோ கொஸ்டின். இது அவேர்னஸ் அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் டுவர்ட்ஸ் எராடிகேஷன் ஆஃப் த ஆல் ட்ரக் அபியூஸ். அதோட ஒரு ஸ்டெப்பு தான் இது. வந்து வேரியஸ் ஸ்டெப்ஸ் அப்படின்னு டேக்கன் எல்லாமே போலீஸ் தரப்பில இருந்து. தேங்க்யூ. ராணிமேரி கல்லூரி முதல்வர் முனைவர் உமா மகேஸ்வரி. இன்றைக்கு இளைய சமுதாயத்தினர்கிட்ட மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது போதை பழக்கம்தான். அதை ஒழிக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் நிறைய முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில் அதற்கு துணை கொடுக்கறது அரசு கல்வி நிறுவனங்களோட கடமை. அந்த வகையில் இன்னைக்கு ரோட்டரி இன்டர்நேஷ்னல் 3234ஓட சேர்ந்து ராணிமேரி கல்லூரி மாணவிகளும் இணைந்து ஒரு அமைதி விழிப்புணர்வு பயணம் விவேகானந்தர் இல்லத்திலிருந்து ராணிமேரி கல்லூரி வரைக்கும் போயிட்டு வரப்போகிறோம். அதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்ச எங்கள் கல்லூரியோட விளையாட்டுத்துறை தலைவர் முனைவர் உமா அவர்களுக்கும், என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர், ட்ரக் அவேர்னஸ் கோஆர்டினேட்டர் முனைவர் ஈஸ்வரி ரமேஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3234 நிர்வாகிகளுக்கும், ஜாயின்ட் கமிஷனர் திரு விஜயகுமார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. போதையில்லா சென்னையை உருவாக்குவோம் அப்படின்றத முன்ன வச்சு ஒரு மாதமும் ராணிமேரி கல்லூரியில் நாங்கள் ஒரு விழிப்புணர்வு நடத்திட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த மாதத்திற்குரிய விழிப்புணர்வாக இந்த அமைதி நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். இதை மேலும் தொடர்ந்து பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை செய்து போதையில்லா சென்னையை உருவாக்குவோம். அது மட்டும் இல்லாமல் கல்லூரி மாணவர்களுக்கிடையே விழிப்புணர்வு சம்பந்தமான போட்டியும் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து அரசுக்கு தோள் கொடுப்பதில் மிக பெருமை கொள்கிறோம். நன்றி. நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருள்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருள்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்.